சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி ஆடி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராப வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய, அதாவது உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாசம். இந்த கடக ராசியுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி. அப்ப இந்த மாசங்கிறது முழுக்க முழுக்க அம்மன் அருள் நிறைந்த மாதம். இந்த மாதத்துல அம்மன் வழிபாடு செய்யும்போது பரிபூர்ணமாக அம்மனுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட்சணாயன காலம். அதாவது பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய இரவு பொழுது காலம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசமே பிறக்கும். அதாவது தட்சணாயனம் பிறக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சக்தி தத்துவம் அதிகமாக உள்ள காலம், அதான் இந்த இரவு பொழுது காலம். இந்த 6 மாசமும் ஆடி மாதம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆடி மாதம் 21ஆம் நாள் ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் அதே போல கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை விலகும், தொழில் வளர்ச்சி இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் 27ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு படையல் போடுவதும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் மிக அற்புதமான நாள் ஆடி அமாவாசை. ஆடி மாதம் 29ஆம் தேதி ஆடி பூரம். அன்றைய தினம் அம்மனையும் ஆண்டாளையும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கிடைக்கும், அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 32ஆம் நாள் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாகதேவதைக்கு வழிபாடு செய்வதும் அல்லது கருடனுக்கு கருடனுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாக தோஷம் விலகும். ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய தாரதோஷம், மாங்கல்ய தோஷம், உத்தர தோஷம், காலசிறப்பு தோஷம், இந்த மாதிரியான தோஷங்களுடைய வீரியம் குறையும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்திலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசியிலே குருவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார், உச்ச குருவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். குரு இந்த மாசம் பார்த்தீங்கன்னா அஸ்தங்க கதியில சஞ்சரிக்க போகிறார். அஸ்தங்கம் பெற்ற கிரகம் தன்னுடைய சுய பலத்தை இழக்கும். அப்ப அதனுடைய பலனை சூரியன் தான் செய்யும். அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே சூரியன் உங்க ராசியில சஞ்சரிக்கிறதுனால நன்மை தான். 2ஆம் அதிபதியே ராசியில சஞ்சரிக்கிறது பொருளாதார சம்பந்தமான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னா தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தீயில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம். ஆக சூரியன் ராசியில சஞ்சரிப்பது ஒரு வகையில பொருளாதார சம்பந்தமான நன்மைகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடந்தாலும், வருமானம் பெருக்கினாலும் இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. 12ஆம் அதிபதி 12 ஆட்சி, விரயம் அதிகமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா செலவு வரவை விட செலவு அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இதோடைய அமைப்பு. இளைய சகோதரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவு, வீடு வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி இதற்காக பத்திரப்பதிவிற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் புதன் இருக்கிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில சஞ்சரிக்க போகிறார். புதன் ராசியில சஞ்சரிக்கிறார்னா சமயோசித புத்திசாலித்தனம் அதிகமாகும். கமிஷன், ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு மிக அற்புதமாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன். அதே போல 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் யாருன்னா சுக்கிரன்.
4-11 கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இது அற்புதமான நிலை. வாக்கு தன குடும்ப வருமான ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார்னா அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வாகனம் மூலமாக வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், அதே போல ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு, நினைத்த காரியமெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு, 11-2 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, கேது எதையும் தடுக்கும் சுருக்கும். அப்ப விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். விநாயக பெருமானுக்கு திங்கட்கிழமையில நெய் விளக்கேற்றி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது தடைகள் விலகும். பொருளாதார சம்பந்தமான தடைகள் விலகும். இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு 16ஆம் தேதி போயிட்டுருவார். 3ஆம் இடத்துல போய் நீச்ச கதியில சஞ்சரிப்பார். அப்ப சுக்கிரன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கும் 11 கூடிய சுக்கிரன் யோகாதிபதி ஒன்று ஃபர்ஸ்ட் கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார் 2ஆம் இடத்துல, அடுத்தது 3ஆம் இடத்துல போய் நீச்ச கதியும் அடைகிறார். அப்ப சுக்கிரனை வலுப்படுத்த வேண்டும். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில தாயார் சன்னதி பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்யும்போது அதிர்ஷ்டகரமான யோககரமான நல்ல பலன்கள் ஏற்படும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. அப்ப பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது நன்மை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 5க்கும் 10க்கும் அதிபதி யோகாதிபதி. அமோகமான பலன்கள், பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி ஏற்படும், நிலம் இடம் சம்பந்தமான யோகம் ஏற்படும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும், சகோதர வழி அனுகூலங்கள் ஏற்படும், நிலம் இட சம்பந்தமான யோகம் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான டைம். ஆனால் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன போகஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ மாதத்தின் முற்பகுதி அற்புதமாக இருக்கிறது. பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செலவுகளை சொல்லக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டில் வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி செலவுகள் கூடக்கூடிய மாதமாக இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மாதத்தின் பிற்பகுதி முருகப்பெருமானுடைய வழிபாடு 17ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி சிவப்பு கலர் பூ, அதாவது பார்த்தீங்கன்னா அரளிப்பூவோ அல்லது செம்பருத்தி பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோககரமான அதிர்ஷ்டகரமான மாதமாக ஆடி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.